Hello my dear friends, நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ என்னுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து எல்லா டூல்பாத் உடைய ஸ்ட்ராட்டஜி இது எப்படி வர்க் பண்ணனும் இந்த டூல்பாத் எப்படி நம்ம வந்து பேசிக் கிளாஸ்ல இருந்து எல்லாமே நான் அப்டேட் பண்ணிருக்கேன். சோ இது எப்படி வந்து என்னுடைய வீடியோ மட்டும் ஃபுல்லா நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கறோம். ஏனா நீங்க கேக்குற டவுட்டே வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கேன். சோ அப்டேட் பண்ணத தான் நீங்க ரொம்ப பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே திரும்பி கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு கரெக்ட்டா எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது வந்து எப்படின்னு தெரியல. சோ இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So first எடுத்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா Google ஓபன் பண்ணுங்க. Googleல நீங்க YouTube செலக்ட் பண்ணேனா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் YouTubeல உள்ள வந்துடலாம். உள்ள வந்தானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் ஏரியா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன சர்ச் பண்ணனும் அப்படினா Mastercam by சக்தின்னு டைப் பண்ணுங்க. Mastercam by சக்தின்னு டைப் பண்ணுங்க. சோ இப்படி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன ஆகும் அப்படினா என்னுடைய வீடியோ சில வீடியோக்கள் வரும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வீடியோக்களா வரும். சோ Mastercamல இதுக்கு முன்னாடி யாராவது அப்டேட் பண்ணிருக்கவங்க இந்த மாதிரி எல்லாமே என்னுடைய வீடியோக்கள் ஆனா சில இதுல தான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல ஷோ ஆகும். ஆனா நமக்கு வந்து என்னுடைய வீடியோ மட்டும் ஃபுல்லா பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க. இப்போ இந்த பாட்டு வந்து டோட்டலா நான் ஒரு 8 பாட்டு நான் அப்டேட் பண்ணிருக்கேன் அப்படினா இதுல ஒரு பாட்டு தான் இப்போதைக்கு உங்களுக்கு வியூவா தெரியுது. சோ இது எப்படி பார்க்கலாம் என்னுடைய பாட்டு மட்டும் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்னுடைய இமேஜ் இருக்கும். இது பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல Mastercam by சக்தின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்தை கிளிக் பண்ணுங்க. சோ கரெக்ட்டா நீங்க என்னன்னா இப்படி வெளியில வச்சு எங்கேயும் கிளிக் பண்ணாதீங்க. இந்த Mastercam by சக்தி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்னுடைய பேஜுக்குள்ள போயிடும். சோ என்னுடைய பேஜுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் மட்டுமே இதுல இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதையே நீங்க கீழே வந்து இந்த ஆரோ ஒரு பாத்தீங்களா, இதை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும். இல்ல என்னுடைய வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா எனக்குள்ள வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணேனா என்னுடைய வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு எல்லா வீடியோமே ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தா ஒரு பிகினரா நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தா Mastercam பேசிக் கிளாஸ்னு போட்டுருப்பீங்க. வந்து பாருங்க இப்போ Mastercamல பேசிக் கிளாஸ் பார்ட் 1, பேசிக் கிளாஸ் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, அதுக்கப்புறம் பார்ட் 6, பார்ட் 7. ஸோ இந்த 7மே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க சாஃப்ட்வேரை. இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி என்னென்ன டூல் பார்த்து என்னென்ன ஐக்கன்லாம் வந்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கிற ஒரு பேசிக் கிளாஸ். இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 6 கிளாஸையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ 7 கிளாஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டூல் பார்த்து ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பாட்டு எழுந்தேன் அப்படின்னா இப்போ இந்த பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்பர் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். இதுலேயே வந்து ஏதாவது டூல் பார்த்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கோட் எம் கூட டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆக்சிஸில் என்னென்ன இப்போ வந்து 5 ஆக்சிஸில் வந்து வருதுங்க 5 ஆக்சிஸில் ட்ரில்லிங் எப்படி பண்ணுறது, அதே வந்து 5 ஆக்சிஸில் ஸ்வாப் மில் எப்படி பண்ணுறது, ஸோ 5 ஆக்சிஸ் ஆங்கிள் ஃபேஸ் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, அதே நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன கேவிட்டி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா மில்லிங் அதாவது ட்ரில்லிங் சைக்கிள் மில்லிங்கில் வந்து ட்ரில்லிங் சைக்கிள் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம், டைனமிக் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே த்ரெட் மில்லிங் பாருங்கள். இப்போ த்ரெட் மில்லிங்கில் இந்த ஆப்ஷன் த்ரெட் மில் கிளாஸ் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஏகப்பட்ட உங்களுக்கு இந்த சேம்பர் எப்படி நம்ம சேம்பர் ப்ரோக்ராம் பண்ணணும் பேசிக்கில். ஸோ அதுக்கப்புறம் 3D ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 3Dயில் எப்படி நம்ம ஃபில்லட்லாம் இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் அதே மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்ட் நம்பர் 7 பார்ட் நம்பர் 2 தலையிலாக பார்க்காதீங்க. என்னுடைய பாட்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். இப்போ இதுதான் என்னுடைய ஒரு பாட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கவருங்கிற ஒரு பாட்டை நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா டோட்டலாக இதுக்கு வந்து ஒரு 8 கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 8 கிளாஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜியில் நான் ஒர்க் பண்ணுறேன் அந்த சொன்ன விதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் இருக்கிற டவுட்டு இதில் இருக்கிற ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இல்லை நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் என்னுடைய ஃபைல் நீங்கள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நான் என்னோட மெயிலில் வந்து லிங்க் கொடுத்து நான் இது பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமானதுனால என்னோட ஃபைலில் வந்து ஒரு நாளைக்கு 40-50 மெயில் வரதுனால என்னால் கரெக்டாக உங்களுக்கு சென்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோசியல் நெட்வொர்க்கிலே வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தனியாகவே ஒரு வீடியோ போட்டுப்பேன். அதாவது கிராப்கார்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கண்டினியூஸாக இந்த ஃபைலில் வந்து எப்படி ஃபைல் லொகேஷன் வந்து எப்படி Mastercamல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது என்னுடைய ஃபைல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல் இந்த வீடியோக்குள்ளேயே இந்த ஃபைல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ நம்ம சேனலுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்காம டேரெக்டாக அதை கேட்கும்போது அப்டேட் பண்ண வீடியோவே நீங்கள் இன்னொரு தடவை என்னால் அப்டேட் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா ரியலாக நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.